Hi students, welcome to Surya NEET Academy YouTube channel. இந்த வீடியோல நீட்ல கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கரிம வேதியியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். அதாவது ஆல்டால் குறுக்க வினை, ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன், ஆல்டால் குறுக்க வினை, ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் 12th ஸ்டாண்டர்ட் கார்பனல் சேர்மங்கள் லெசன்ல இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக். கண்டிப்பா क्वेश्चंस வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்டால் அப்படினா என்ன? ஒரு கரிம சேர்மத்துல ஆல்டிஹைடு தொகுதியும் ஆல்கஹால் தொகுதியும் இருந்ததா அதுக்கு பேர் தான் ஆல்டால். ஒரு கரிம சேர்மத்துல ஆல்டிஹைட், ஆல்கஹால் ரெண்டு இருக்கும். ஆல்டிஹைட்னா என்ன? கார்பன் டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் H, CH ன்னு ஷார்ட்டா சொல்லுவோம் இல்லையா, இந்த சேர்மம் இருக்கும். ஆல்கஹால்னா என்ன? OH தொகுதி. சோ ஒரு கரிம சேர்மத்துல இது ரெண்டுமே இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆல்டால். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு போக நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப எந்தெந்த சேர்மம் எல்லாம் இந்த ஆல்டால் குறுக்க வினைக்கு உட்படும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 11th போகணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணணும். அது மாதிரி ஒரு சில தகுதிகள் இருக்கு, ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸை எல்லாம் அந்த கரிம சேர்மம் பூர்த்தி செய்தால் மட்டும்தான் அது ஆல்டால் குறுக்க வினையில ஈடுபட முடியும். என்ன சார் அந்த நிபந்தனை அப்படின்னா, ஆல்டிஹைடில் குறைந்தபட்சம் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்க வேண்டும். இதுதான் கண்டிஷன். ஆல்டிஹைடில் குறைந்தபட்சம் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்க வேண்டும். என்ன சார் அப்படின்னா, இதுக்கு பேர் என்ன? அசிட்டால்டிஹைட். இதுக்கு பேர் என்னங்க? அசிட்டால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லனா எத்தனால் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஒரு கார்பன், அது கூட 3 ஹைட்ரஜன் இருக்கா, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். இந்த கார்பன் இது ஆல்டிஹைட் தொகுதி, அப்போ C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் H. சோ அசிட்டால்டிஹைட விரிச்சு ஸ்ட்ரக்சர் வடிவமா எழுதியிருக்கேன் நான். CH3CHO அப்படின்ற அந்த அசிட்டால்டிஹைட இப்படி எழுதலாம் நம்ம. ஓகேயா? ஓகே, இதுதானே வந்து ஆல்டிஹைட். இந்த ஆல்டிஹைடோட இந்த கார்பன் இணைஞ்சிருக்கு. ஆல்டிஹைட்ல இருக்கிற கார்பன் கூட நேரடியா ஒரு கார்பன் இணைஞ்சிருக்கு இல்லையா, இந்த கார்பனுக்கு பேர் தான் ஆல்பா கார்பன். ஆல்டிஹைட்ல இருக்கிற கார்பன் கூட நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள கார்பனுக்கு பெயர் ஆல்பா கார்பன். இப்ப இது ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பனோட எத்தனை ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்கு? 3 ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்கு. இது ஒண்ணு, இது ஒண்ணு, இது ஒண்ணு. அப்ப இந்த 3க்கும் பேர் தான் ஆல்பா ஹைட்ரஜன். புரியுதுங்களா? சோ ஆல்டிஹைட்ல இருக்கிற கார்பன் கூட நேரடியாக இணைந்திருக்கும் கார்பனுக்கு பெயர் ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பனோடு இணைந்திருக்கும் ஹைட்ரஜன்களுக்கு பெயர் வந்து ஆல்பா ஹைட்ரஜன். அப்போ ஒரு சேர்மம் வந்து ஆல்டால் குறுக்க வினையில ஈடுபடணும்னா குறைந்தபட்சம் எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும்னு கண்டிஷன் கொடுத்தேன்? ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும்னு சொன்னேன். இதுல நமக்கு எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப கண்டிப்பா அசிட்டால்டிஹைடால ஆல்டால் குறுக்க வினைக்கு உட்பட முடியும். இதுதான் வந்து கண்டிஷன். வெரி இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின். 4 சேர்மங்கள் கொடுத்துட்டு இதுல எது ஆல்டால் குறுக்கத்துல ஈடுபடும் கேட்பாங்க, எது ஆல்டால் குறுக்கத்துல ஈடுபடாதுன்னு கேட்பாங்க. சிம்பிள், ஒரு ஆல்பா ஹைட்ரஜனாவது அதுல இருந்துச்சுன்னா அது ஆல்டால் குறுக்கத்துல ஈடுபடும். ஆல்பா ஹைட்ரஜன் ஒண்ணு கூட இல்லை அப்படின்னா அதனால என்ன பண்ண முடியாது? ஆல்டால் குறுக்கத்துல ஈடுபட முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு பேர் என்னதுங்க? 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. அப்போ பியூட்டனல்.
பியூட்டனல்னு சொல்லலாமா? ஏன்னா நால்னா என்னது? பியூட்டு. ஆல்டிஹைடு இருக்கிறதுனால நல் அப்படின்னு பேர் முடிக்கணும். இங்கிலீஷ்ல BUTANALனு முடிக்கணும். ஆல்டிஹைடா இருந்தா AL முடிக்கணும். ஆல்கஹாலா இருந்தா OL முடிக்கணும். கீட்டோனா இருந்ததுன்னா ONE முடிக்கணும். கார்பாக்சிலிக் அமிலமா இருந்தா OIC அமிலம் அப்படின்னு முடிக்கணும். இது ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ் படிக்கும்போது டீடைலா படிப்பீங்க. இங்க ஆல்டிஹைட்னால பியூட்டனல்னு முடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஆல்டால் குறுக்க வினைக்கு உட்படுமான்னு பார்க்கலாம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் போடலாமா? பிரிச்சு எழுதுங்க. இந்த கார்பன் கூட 3 ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பன் கூட 2 ஹைட்ரஜனும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப பிரிச்சோம்னா இதுதான் வந்து பியூட்டனல். சரிங்களா? CH3 CH2 CH2 CH2. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆல்டிஹைட். கரெக்டா? ஆல்டிஹைடுக்கு பக்கத்துல ஆல்டிஹைட் கூட நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள அல்லது பிணைக்கப்பட்டுள்ள கார்பனுக்கு பேரு ஆல்பா கார்பன். அப்ப இந்த கார்பனோட ஆல்டிஹைடோட கார்பனோட நேரடியா பாருங்க இந்த கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இதுதான் ஆல்பா கார்பன். அடுத்து இருக்கிற கார்பனுக்கு பேர் பீட்டா கார்பன். இது ரெண்டு மட்டும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டா போதும். ஃபர்ஸ்டே இருக்கிற கார்பனுக்கு பேர் ஆல்பா, அதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கு பேர் பீட்டா. அப்ப இந்த ஆல்பா கார்பனோட இணைஞ்சிருக்க இந்த 2 ஹைட்ரஜனுக்கு பேரு ஆல்பா ஹைட்ரஜன். பீட்டா கார்பனோட இணைந்திருக்கிற இந்த 2 ஹைட்ரஜனுக்கு பேரு பீட்டா ஹைட்ரஜன். சரியா? இப்போ நம்ம இங்க ஆல்பா மட்டும் தான் பார்க்கிறோம். அப்ப இதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்கு. அப்போ இங்க குறைந்தபட்சம் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தாலே போதும். பட் இங்க 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அப்ப இந்த சேர்மமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்டால் குறுக்கத்துல வினைப்படும். சரிங்களா? அடுத்து ஓகே, இதான் நிபந்தனை பார்த்தாச்சு. அடுத்து வினை காரணி ரியேஜென்ட். வினை காரணி என்ன யூஸ் பண்ணுவோம் அந்த ரியாக்ஷன்ல அப்படின்னா நீர்த்த காரங்கள். நீர்த்த காரங்கள் இருந்தா மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். நீர்த்த காரங்கள் இருந்தா மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் நமக்கு நடக்கும். அப்ப வினை காரணியா என்ன யூஸ் பண்றோம்? நீர்த்த காரங்கள். காரம்னாலே என்னது? OH குரூப் இருந்தா அது காரம். நீர்த்தனா என்னது? நிறைய தண்ணி ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணி வச்சிருக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்லலாம்? டைல்யூட் நீர்த்த NaOH, அதே மாதிரி டைல்யூட் KOH நீர்த்த KOH, அதே மாதிரி டைல்யூட் பேரியம் ஹைட்ராக்சைடு BaOH ட்வைஸ். இந்த மாதிரி நீர்த்த காரங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரியாக்ஷனுக்கு வினை காரணியா, அதாவது இந்த காரணிகள்லாம் இருந்தாதான் இந்த ரியாக்ஷனே கரெக்டா நடக்கும். சரியா? இதை பத்தி பார்க்க போறோம். இது 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்டால்னா ஆல்டிஹைடும் இருக்கும், ஆல்கஹாலும் இருக்கும். ஒரு சேர்மம் ஆல்டால் குறுக்க வினைக்கு உட்படணும் அப்படின்னா குறைந்தபட்சம் அதில் ஒரு ஆல்பா ஹைட்ரஜனாவது இருக்கணும். வினை காரணிகளா ரியேஜென்ட்ஸா இந்த 3 யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எப்படி ஒரு ஆல்டால் வந்து குறுக்க வினை நடைபெறுது அப்படின்னு பார்க்க போறோம். வீடியோவோட எண்டில் ரொம்ப ஷார்ட்கட்டா எப்படி ஆல்டால் குறுக்கத்தை கண்டுபிடிக்கிறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, வழிமுறை வினை நடக்கிற வழிமுறைகளை பத்தி பார்க்க போறோம். ஸ்டெப் 1, முதல் படி. ஒரு ஆல்டால் எடுத்துக்கிறோம், சாரி ஆல்டிஹைட் எடுத்துக்கிறோம். அசிட்டால்டிஹைடை எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்ம NCERTல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த காம்பவுண்ட்ல தான் அடிக்கடி கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அசிட்டால்டிஹைடை எப்படி எழுதலாம்? CHHH C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் CH3CHO அசிட்டால்டிஹைடு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நீர்த்த காரங்கள் ரொம்ப முக்கியம். அப்ப நீர்த்த காரமான நான் NaOH எடுத்துக்கிறேன். நீங்க NaOH எடுத்துக்கலாம், KOH எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீர்த்த NaOH எடுத்துக்கிறேன். NaOH நீர்ல எப்படி எல்லாம் பிரியும்? Na+ ஆவும் OH- அயனியாவும் பிரியும். சரிங்களா? நீர்த்த NaOH வந்து NaOH நீருக்குள்ள இருக்கிற NaOH Na+ ஆவும் OH- ஆவும் பிரியும். இந்த OH- என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜனை வெளியேற்றும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இந்த காரத்துல இருந்து கிடைக்கிற இந்த OH- ஆல்பா ஹைட்ரஜனை வெளியேற்றும். எது சார் ஆல்பா ஹைட்ரஜன்? CHO. இதுதான் ஆல்டிஹைட்.
கரெக்டா? செயல்படும் தொகுதி ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இப்போ இந்த ஆல்டிகைடில் இருக்கிற கார்பனுக்கு நேரடியா அட்டாச் ஆயிருக்க இந்த கார்பன் தான் ஆல்பா கார்பன். இது கூட அட்டாச் ஆயிருக்கிற இந்த ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே ஆல்பா ஹைட்ரஜன்ஸ். கரெக்டா? அப்போ இந்த ஆல்பா கார்பனோட பிணைப்புல இருக்கிற இந்த 3 ஆல்பா ஹைட்ரஜன்ல ஏதாவது ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் என்ன பண்ணும்னா அது வெளியேற்றும். நான் இந்த ஆல்பா ஹைட்ரஜனை வெளியேற்றதா எடுத்துக்கிறேன். அப்ப இந்த OH மைனஸ் வந்து இந்த ஆல்பா ஹைட்ரஜனோட என்ன பண்ணுது? வினை புரிஞ்சு அதை வெளியேற்றுது. அப்போ இந்த H போயிடுமா? இந்த OH மைனஸும் இந்த H பிளஸும் சேர்ந்து நமக்கு என்னவா வெளியே வரும்னா H2O வெளியில போயிடும். HOH மைனஸ் H2O வெளியில போயிடும். அதனால தான் இந்த ரியாக்ஷனுக்கு பேரே குறுக்க வினைன்னு சொல்றாங்க. எந்தெந்த வினைகள்லாம் நீர் வெளியே போகுதோ அந்த வினைக்கு ஒரு பேர் வந்து குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டென்சேஷன். The reaction which involves removal of water is called condensation. எந்தெந்த வினைகளில் நீர் வெளியேறுகிறதோ அந்த வினைகளுக்கு பேர் என்னது? குறுக்க வினை, கண்டென்சேஷன் சொல்லுவோம். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல H2O வெளியில போறதுனால தான் இந்த ரியாக்ஷனுக்கு பேரு ஆல்டால் குறுக்க வினை அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. ஆல்டால் கடைசியில உருவாகிறதுனால ஆல்டால், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வாட்டர் வெளியில போகிறதுனால குறுக்கம், ஆல்டால் குறுக்க வினை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல OH மைனஸ் ஆல்பா ஹைட்ரஜன்ல ஒரு ஆல்பா ஹைட்ரஜனை வெளியே நீக்கிது. மிச்சம் எவ்வளவு இருக்கும் நமக்கு? CH2CH4 CH2CH4. ஸோ இது எப்படி வரும்? இந்த ஸ்ட்ரக்சராகவே எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியா இருக்கும். கார்பன், இந்த ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு. கீழே இருக்க ஹைட்ரஜன் போயிடுச்சு. கரெக்டா? கார்பனை சுத்தி மொத்தம் எத்தனை பிணைப்புகள் இருக்கலாம்? கார்பனுடைய வேலன்ஸ் இணைத்திறன் என்னது? 4. அப்ப கார்பனை சுத்தி எப்பவுமே 4 பாண்ட் இருக்கும். பட் இங்க நமக்கு எத்தனை பாண்டு தான் இருக்கு? 3 பாண்டு தான் இருக்கு. அப்போ ஒரு பாண்ட் வந்து நெகட்டிவ் சார்ஜா ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ இப்போ கார்பனுக்கு இங்க மைனஸ் சார்ஜ், எதிர் மின்னூட்டம் இருக்கிறதுனால இதுக்கு பேரு கார்பன் எதிரயனி. கார்பன் எதிரயனி, கார்பானயான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகே, கார்பனுடைய ஒரு எக்ஸ்ட்ரா பாண்டை சார்ஜா ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ பாருங்க 1 2 3 4 பாண்ட்ஸ் வந்துடும். ஓகேயா? இந்த சேர்மத்துக்கு பேர் என்னது? கார்பன் எதிரணி. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல OH மைனஸ் வந்து H பிளஸ் வெளியில கொண்டு போகுது. அதனால நமக்கு ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறுது. ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது நீர் மூலக்கூறு போயிட்டதுனால கார்பன் எதிரணி வருது. Hன்றது பாசிட்டிவ், ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் வெளியில போயிட்டா நமக்கு என்ன வந்துடும்? தானா மைனஸ். அதனால இந்த கார்பன்ல மைனஸ் வந்துருது. அப்படி கூட நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த கார்பன் எதிரணி வந்து நமக்கு உருவாகுது. இந்த ரியாக்ஷனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆல்பா ஹைட்ரஜன் நீக்க முறை அப்படின்னுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆல்பா ஹைட்ரஜன் நீக்கம். என்னங்க அதான் நடந்திருக்கு. ஆல்பா ஹைட்ரஜன் என்ன இருக்கு? நீங்கி இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ஆல்பா ஹைட்ரஜன் நீங்கிடுச்சு. ஆல்பா ஹைட்ரஜன் நீங்கின உடனே கிடைக்கிற இந்த கார்பன் எதிரயனியவும் இன்னொரு அசிட்டால்டிகைடை எடுத்து நம்ம செகண்ட் ஸ்டெப் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு அசிட்டால்டிகைடை எடுத்து கார்பன் எதிரயனி கண்டுபிடிச்சிட்டேன், உருவாக்கிட்டோம். முதல் வினையில கிடைச்ச கார்பன் எதிரயனியவும் செகண்டா இன்னொரு ஒரு ஆல்டிகைட் அசிட்டால்டிகைடை எடுத்து நம்ம செகண்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கிடைச்சது? ஒரு கார்பன் எதிரணி கிடைச்சது. CH C டபுள் பாண்டோ சிங்கிள் பாண்ட் H, இங்க ஒரு மைனஸ் கிடைச்சதா? கார்பன் எதிரணி கிடைச்சது. இந்த கிடைச்ச கார்பன் எதிரணிய இன்னொரு ஒரு அசிட்டால்டிகைடோட நம்ம வினை புரிய செய்யறோம். அசிட்டால்டிகைடு எப்படி இருக்கும்? CH3CHO CH3CHO கார்பன் எதிரணி பிளஸ் அசிட்டால்டிகைடு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த கார்பனோட ஜாயின் ஆகும். இந்த காம்பவுண்ட்ல இருக்கிறது இந்த கார்பன் வந்து, அதாவது இந்த கார்பன் மைனஸ் கார்பன் எதிரணி வந்து இந்த கார்பனோட அட்டாச் ஆகும். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த கார்பன்ல ஆல்ரெடி இங்க CH3 இருக்கு, CH டபுள் பாண்ட் O இருக்கு இந்த சேர்மத்துல. இது அப்படியே வந்து அது கூட அந்த கார்பன் கூட சேர போகுது. அப்ப என்ன கிடைக்கும்? இந்த கார்பனோட இருக்கிற CH2 CH2 அப்படியே போய் ஜாயின் ஆயிடும். CH2CH2 இந்த கார்பன் கார்பன் எதிரணி வந்து இந்த கார்பனோட, இந்த ஆல்டிஹைட் குரூப்ல கார்பனோட சேர போகுது. அவ்வளவுதான். அப்ப CH3 CHO CH2 CHO. இங்க இடத்துல நமக்கு ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்திருக்கு. கார்பனை சுத்தி எப்பவுமே எத்தனை பிணைப்புகள் இருக்கணும்? 4 பிணைப்பு தான் இருக்கும். பட் இங்க பாருங்க 5 வந்துருச்சு. 1 2 3 4 5.
அப்ப அந்த பாண்ட் பேலன்ஸ் பண்றப்ப இங்க ஒரு புது பிணைப்பு உள்ள வருதுன்னா ஏற்கனவே இருக்கிற இந்த பிணைப்பு வந்து ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜா போயிடும். ஒரு புது பிணைப்பு உள்ள வரும்போது இங்க இருக்கிற பிணைப்பு வந்து என்ன ஆயிடும், ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜா போயிடும். அதனால என்ன கிடைக்கும்னா CH3 C சிங்கிள் பாண்ட் H O மைனஸ், இந்த பாண்ட் தான் இங்க மைனஸ் சார்ஜா போயிடுச்சு. O மைனஸ் CH2 CHO. சரியா? இதுக்கு பேர் தான் அல்காக்சைடு. ஆக்சைடு, இது இந்த காம்பவுண்டுக்கு பேர், இந்த மாதிரி O மைனஸ் வரதுனால இதுக்கு பேர் என்னது, அல்காக்சைடு. அப்ப இரண்டாவது நிகழ்வுல அல்காக்சைடு உருவாகுது. அல்காக்சைடு உருவாக்கம். செகண்ட் ஸ்டெப்ல எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். இந்த கார்பனை அப்படியே ஜாயின் பண்றீங்க. சரிங்களா? சோ உள்ள ஒரு சேர்மம் வரும் பொழுது ஒரு பாண்ட் என்ன ஆகும், வெளியில போயிடும். இந்த அல்காக்சைடு நமக்கு என்ன ஆகுதுன்னா இரண்டாம் நிலையில உருவாகுது. தேர்ட் ஸ்டெப் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த அல்காக்சைடு எடுத்துக்கிறோம், CH3 CH single bond O minus CH2 CHO. இதுதான் வந்து நமக்கு இரண்டாவது படிநிலையில கிடைச்ச அல்காக்சைடு. இந்த அல்காக்சைடு என்ன பண்ண போகுது அப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்லி கொடுத்தேன், ஆல்டால் அப்படின்னாலே ஒரு ஆல்டிகைடும் ஒரு ஆல்கஹாலும் இருக்குன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இங்க பாருங்க, ஆல்டிகைடு வந்துருச்சு, ஆல்டிகைடு வந்துருச்சு. அப்படின்னு நமக்கு என்ன வேணும், ஆல்கஹால் வேணும், OH வேணும். அப்ப இந்த இடத்துல ஒரு H வந்துச்சு அப்படின்னா ஆல்டிகைட் ஆல்கஹால் ரெண்டும் இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஆல்டால் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சிம்பிளா தேர்ட் ஸ்டெப்ல இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனை போட்டா வேலை முடிஞ்சுது. சரிங்களா? அப்போ ஒரு ஹைட்ரஜன் நமக்கு வேணும். அது ஹைட்ரஜன் வேணுன்றதுக்காக ஒரு நீர் மூலக்கூறை எடுத்துக்கிறோம். அந்த நீர் மூலக்கூறை பிளக்கும் போது நமக்கு H பிளஸும் ஒரு OH மைனஸும் கிடைக்கும். இந்த நீர் மூலக்கூறு வந்து கிடைக்கிற இந்த H பிளஸை கொண்டு வந்து இந்த ஆக்சிஜனோட நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜாயின் பண்றோம். அதோட பாண்ட் ஆகுது. அப்ப என்ன கிடைக்கும், CH3 C single bond H single bond OH single bond CH2 CHO. ஸோ இதுதான் என்னது, ஆல்டால். ஏன்னா ஆல்டிகைடும் இருக்கு ஆல்கஹாலும் இருக்கு. அப்ப இதுக்கு பேர் தான் என்னது, ஆல்டால். ஃபுல் நேம் சொல்லணும்னா அசிட்டால்டால். அசிட்டால்டால். ஏன், அசிட்டால்டிகைட்ல இருந்து கிடைச்ச ஆல்டால், அதனால இதுக்கு பேர் என்னது, அசிட்டால்டால். இதனுடைய பெயர். சரிங்களா? ஸோ இதுதான் இதனுடைய நேம். கரெக்டா ஸ்ட்ரக்சர் எழுதணும்னா CH3 C CH2 CHO OH H. கார்பன் எல்லாமே நேர்கோட்டில் ஸ்ட்ரெயிட் செயின்ல வந்தா நமக்கு நம்பர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இதை கொண்டு வந்து இங்க போட்டு இதை கொண்டு வந்து இங்க போட்டுக்கிறோம். CH3 CH2 CH3 C CH2 CHO. செகண்ட் கார்பனோட OH HO இருக்கு. இதுதான் வந்து அசிட்டால்டாலினுடைய சரியான ஒரு வடிவம். சரிங்களா? இதுக்கு ஐயூபேக் பெயர். ஐயூபேக் பெயர் எப்படி எழுதலாம்னா, இது வந்து ஒரு ஆல்டிஹைடு காம்பவுண்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. இங்க மூணாவது கார்பன்ல ஒரு OH குரூப் இருக்கு. ஸோ OHனாலே ஹைட்ராக்சி. அப்போ 3 ஹைட்ராக்சி. 4 கார்பன் இருக்கா ஸ்ட்ரெயிட் செயின்ல, பியூட்டனல். இதுதான் இதனுடைய ஐயூபேக் பெயர். மூணாவது கார்பன்ல ஒரு ஹைட்ராக்சி OH இருக்கு. அப்ப 3 ஹைட்ராக்சி. 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டனல். சரிங்களா? ஆல்டிஹைட்னாலே நல்ல தான் முடியணும்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு பேர் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பீட்டா ஹைட்ராக்சி பியூட்டனல்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இதுதான் வந்து ஆல்டிஹைட் தொகுதி. கரெக்ட்டுங்களா? இந்த ஆல்டிஹைட் தொகுதியினுடைய கார்பனு கூட இருக்கிற கார்பனோட நேரடியாக பிணைக்கப்பட்டிருக்க இந்த கார்பனுக்கு பேர் என்ன, ஆல்பா கார்பன். இந்த கார்பனுக்கு பேரு பீட்டா கார்பன். அப்ப பீட்டா கார்பன்ல ஒரு ஹைட்ராக்சி வருது இல்லையா, அதனால இதுக்கு இன்னொரு பேர் பீட்டா ஹைட்ராக்சி பியூட்டனல் அப்படின்னு பொது பெயர் இருக்கு. பட் இதுதான் ஐயூபேக் பெயர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆல்டால். ஒரு அசிட்டால்டிகைடை எடுத்துக்கிட்டு, அதாவது 2 அசிட்டால்டிகைட், ஸ்டெப் 1ல ஒரு அசிட்டால்டிகைட் எடுத்துக்கிட்டோம், ஸ்டெப் 2ல ஒரு அசிட்டால்டிகைட் எடுத்துக்கிட்டோம். 2 அசிட்டால்டிகைட் எடுத்துக்கிட்டு எப்படி நமக்கு ஒரு ஆல்டால் கிடைக்குதுன்னு பார்த்தோம். இவ்வளோ ஸ்டெப் நான் எக்ஸாம்ல போட்டேன்னா எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுமே சார், எப்படி ரொம்ப ஈஸியா இந்த ப்ராடக்டை நான் கொண்டு வர்றது அப்படின்னா, ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இந்த காம்பவுண்ட் தான் நமக்கு கிடைக்கணும் கடைசியா. கரெக்ட்டுங்களா?
எப்ப இந்த காம்பவுண்ட் கிடைக்கும்? ரெண்டு அசிட்டால்டிகைட் எடுத்துக்கும் போது கிடைச்சது. அசிட்டால்டிகைட்னா எப்படி இருக்கும்? CH3 CHO. இன்னொரு அசிட்டால்டிகைட் CH3 CHO இருக்கா? ஃபர்ஸ்ட் அசிட்டால்டிகைட்டை மட்டும் பிரிச்சு வடிவமா எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அசிட்டால்டிகைட் எடுத்துக்கோங்க, வடிவமா எழுதிக்கோங்க. CH3 CHO plus CH3 CHO. ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டாவது அசிட்டால்டிகைட்ல இருக்கிற CH3 ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை கொண்டு வந்து இந்த இடத்துல OH போட்டுருங்க. என்ன பண்ணணும்? இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு O இருக்கு, ரெண்டையும் சேர்த்து இங்க ஒரு OH போட்டுட்டா டக்குன்னு கிடைச்சிரும். போடலாமா? CH3 CH, இந்த ஓவை எடுத்துக்கிறீங்க, ஒரு ஆல்டிகைட்ல இருந்து O எடுத்துக்கோங்க, இன்னொரு ஆல்டிகைட்ல இருந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ இங்க இருக்க O இங்க இருக்க H சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? OH. மிச்சம் இங்க என்ன இருக்கு? CH3 ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, அப்போ CH2 CH2 கிடைச்சிருச்சுங்களா? ஒரு ஆல்டிகைட்ல ஆக்சிஜனையும் இன்னொரு ஆல்டிகைட்ல ஹைட்ரஜன் ரெண்டையும் எடுத்து OH போட்டுருங்க. எந்த ஆல்டிகைட்ல இருந்து ஆக்சிஜனை எடுக்கிறீங்களோ அதே ஆல்டிகைட்ல OH போட்டுருங்க. சிம்பிள். நமக்கு ஆல்டால் கிடைச்சிரும். இது வந்து நமக்கு ஷார்ட்டான ட்ரிக், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? இதுல இன்னும் 2-3 ஹிண்ட்ஸ் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆல்டால் வந்து ரெண்டு விதமான ஆல்டால் இருக்கு. ஒன்னு எளிய ஆல்டால் குறுக்க வினை, சிம்பிள் ஆல்டால். இன்னொன்னு குறுக்கு ஆல்டால் வினை, கிராஸ்ட் ஆல்டால் இல்லனா மிக்ஸ்டு ஆல்டால், கலப்பு ஆல்டால்னு சொல்லுவோம். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல ரெண்டுமே நான் அசிட்டால்டிகைட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரெண்டுமே ஒரே ஆல்டிகைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் எளிய ஆல்டால். இல்லனா அசிட்டோன் அசிட்டோன், ஒரே அசிட்டோன் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேரு கீட்டால். இது எப்படி ஆல்டால்னு சொல்றோம்? ஆல்டிகைட் எடுத்துக்கிட்டா ஆல்டால் குறுக்க வினைன்னு பேரு. கீட்டோன் எடுத்துக்கிட்டா கீட்டால் குறுக்க வினை, அவ்வளவுதான். ஸோ எடுத்துக்கிற ரெண்டு சேர்மங்களும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் எளிய, சிம்பிள். சப்போஸ் CH3 CHO ஒரு ஆல்டிகைட், HCHO இது அசிட்டால்டிகைட், இது ஃபார்மால்டிகைட். இது ஒரு ஆல்டிகைட், அது ஒரு ஆல்டிகைட், ரெண்டு வெவ்வேறு ஆல்டிகைட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆல்டிகைட்ஸ் எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் குறுக்கு ஆல்டால் இல்லைன்னா கலப்பு ஆல்டால். அதே மாதிரி CH3 C டபுள் பாண்ட் O CH3 அசிட்டோன் எடுத்துக்கிறேன்னா, அசிட்டோன் கூட CH3 CH2 C டபுள் பாண்ட் O CH3 அசிட்டோன் ப்ரப்பனோன். ஸோ இந்த மாதிரி வேற வேற கீட்டோன்ஸ் எடுத்துக்கிறேன், அப்பயும் அது என்னதான்? குறுக்கு ஆல்டால். மூணாவது ரொம்ப முக்கியம், CH3 CHO ஒரு அசிட்டால்டிகைட், அதாவது ஒரு ஆல்டிகைட் காம்பவுண்டும் CH3 C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் CH3 ஒரு கீட்டோனும் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பேரும் என்னதான்? குறுக்கு ஆல்டால் தான். ஸோ ஒரே ஆல்டால் ஒரே ஆல்டிகைட் ஒரே கீட்டோன் எடுத்துக்கிட்டோம்னா அது எளிய ஆல்டால். வேறு வேறு ஆல்டால்கள் வேறு வேறு ஆல்டிகைடுகள், வேறு வேறு கீட்டோன்கள், ஒரு ஆல்டிகைட் ஒரு கீட்டோன், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு பேரு தான் என்னது? குறுக்கு ஆல்டால். பேர் மட்டும் மாறுது, முறை மெக்கானிசம் எல்லாம் அதுதான். ஃபர்ஸ்ட் OH மைனஸ் வந்து ஒரு ஆல்பா ஹைட்ரஜனை வெளியேற்றும், அடுத்து அல்காக்சைடு உருவாகும், மூணாவது ஸ்டெப் ஹைட்ரஜன் போய் சேரும். இந்த ஹைட்ரஜன் போய் சேர்றத நம்ம புரோட்டோனேஷன், புரோட்டோனேற்றம்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம CH3 CHO plus HCHO. கவனிங்க, அசிட்டால்டிகைட் ஃபார்மால்டிகைட், கரெக்ட்டுங்களா? ரெண்டுமே ஆல்டிகைடு, ஆனா வேற வேற ஆல்டிகைட். அப்ப இதுக்கு பேர் தான் என்னது? குறுக்கு ஆல்டால், கிராஸ்ட் ஆல்டால். இது எப்படி ஆன்சர் கிடைக்கும்? நான் ஷார்ட்கட் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஒரு ஆல்டிகைட்ல இருந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க, இன்னொரு ஆல்டிகைட்ல இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு OH என்ன பண்ணுங்க? ஆக்சிஜனை எடுத்த ஆல்டிகைட்லயே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்டிஷன் செக் பண்ணணும், ரெண்டுத்துலயே ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கான்னு. இப்ப இதுதான் ஆல்பா கார்பன், அப்ப இது கூட இருக்க இந்த கார்பன் ஆல்பா இது ஆல்டிகைட்ல இருக்க கார்பன், இது கூட இருக்க இந்த கார்பன் வந்து ஆல்பா கார்பன், இந்த ஹைட்ரஜன் தான் ஆல்பா ஹைட்ரஜன்.
இங்க பாருங்களேன், இதுதான் கார்பன், ஆல்டிகைட்ல இருக்க கார்பன். இந்த கார்பன் கூட இன்னொரு கார்பன் நேரடியாய் பிணைக்கப்படவில்லை. இது நீங்க எப்படி ஸ்ட்ரக்சரா எழுதலாம்? C டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் H, சிங்கிள் பாண்ட் H, CHOH. அப்போ ஆல்டிகைட்ல இருக்கிற கார்பனோட நேரடியாக எந்த ஒரு கார்பனும் இங்க பிணைக்கப்படவில்லை. அப்ப இந்த காம்பவுண்ட்ல ஆல்பா கார்பன் இல்லை. ஆல்பா கார்பனே இல்லை, அப்புறம் எப்படி ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும்? அதுவும் கிடையாது. என்ன சார், ஆல்பா கார்பன் ஆல்பா ஹைட்ரஜன் அட்லீஸ்ட் ஒன்று இருந்தால் தானே வந்து நீங்கள் ஆல்டால் வினைக்கே ஈடுபடும் சொன்னீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற 2 சேர்மத்தில் ஏதாவது ஒரு சேர்மத்தில் ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தாலும் போதுமானது. அப்பையும் ஆல்டால் குறுக்க வினை நடைபெறும். இதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இதில் ஆல்பா ஹைட்ரஜன் இல்லைன்னு கண்ணை மூடிட்டு அடிச்சுட்டு போயிடாதீங்க, தப்புன்ட்டு. ஒரு காம்பவுண்ட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தால் போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரே ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு காம்பவுண்ட்ல இருக்க ஆல்பா ஹைட்ரஜனை தான் OH மைனஸ் பிக்குச்சு. அப்போ ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்ட் இருந்தாலே போதும் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு. சரியா? அப்ப இந்த ரியாக்ஷனும் என்ன பண்ணும்? ஆல்டால் குறுக்க வினைக்கு உட்படும். ஸோ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஒரு ஆல்டிகைட்ல இருந்து ஹைட்ரஜன், ஒரு ஆல்டிகைட்ல இருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். எந்த ஆல்டிகைட்ல ஆக்சிஜன் எடுத்தோமோ அந்த ஆல்டிகைட்ல OH அதை போட்டுறோம். கரெக்டா? இப்போ நம்ம நான் இங்க எடுக்கவா சார் அப்படின்னா, நீங்க இதுல தான் எடுக்கணும். ஏன்னா இதுல தான் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. நம்ம எடுக்கிற ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜனா இருக்கணும். அப்போ இதுதான் ஆல்பா ஹைட்ரஜன். இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க, இங்க இருக்கிற இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் OH எங்க போடணும்? நீங்க இந்த காம்பவுண்ட்ல போடணும். போடலாமா? ஸோ இந்த கார்பன் எடுத்துக்கிறேன். கார்பனோட எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த O நான் தூக்கிட்டேன். அப்போ CH2. இந்த கார்பன்ல இருந்தா நான் ஆக்சிஜன் எடுத்தேன். அப்ப இந்த கார்பன்ல தான் நான் எடுத்த ஆக்சிஜனையும் இங்க இருந்து எடுக்கிற ஹைட்ரஜனையும் OH போடணும். அப்ப இங்க ஒரு OH. சரியா? நீங்க மிச்சம் இங்க என்ன இருக்கு? CH2 CHO. ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. அப்ப CH2 CHO இங்க போயிடும். ஸோ இதுதான் ஆல்டால். ஓகேங்களா? ஆல்டால். ஸோ இங்க பாருங்க, இது ஆல்டிகைடா, இது ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். பீட்டா ஹைட்ராக்சி, 3 கார்பன் இருக்கிறதுனால புரோப்பனல். பீட்டா ஹைட்ராக்சி புரோப்பனல். இல்லனா 1 2 3, அதாவது 3 ஹைட்ராக்சி புரோப்பனல். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஷார்ட்கட் சொல்லுங்க. ஒரு காம்பவுண்ட்ல இருந்து ஆல்பா ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம், இன்னொரு காம்பவுண்ட்ல இருக்க ஆல்டிகைட்ல இருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். எந்த காம்பவுண்ட்ல இருந்து ஆக்சிஜன் எடுத்தீங்களோ அந்த காம்பவுண்டுடைய கார்பன்லயே எடுத்த ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் OH போட்டுருங்க. சம் முடிஞ்சது. சரிங்களா? அவ்வளவுதான். லாஸ்டா இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க NCERT-ல. ஒரு ஆல்டால் எடுத்துக்கோங்க, CH2. எப்படி கிடைக்கும் நமக்கு? 2 அஸ்டாலிகேட் எடுத்துக்கலாமா? CH3 CHO பிளஸ் CH3 CHO. 2 அஸ்டாலிகேட் எடுத்துக்கிறேன். டைல்யூட் NaOH ஆட் பண்றேன். அப்ப எனக்கு ஆல்டால் கிடைக்குமா? ஸோ ஆல்டால்னா என்ன? இங்க இருந்து ஹைட்ரஜன், ஆல்பா ஹைட்ரஜன், ஒரு ஆல்பா ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஆல்டிகைட்ல இருக்கிற ஆக்சிஜன் ரெண்டையும் எடுத்து இந்த ஓவையும் ஹெச்சையும் இந்த கார்பன்ல OH போடணும். கரெக்டா? அப்ப என்ன கிடைக்கும்? CH3 CH. இந்த எடுத்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன் சேர்ந்து இந்த கார்பன்ல OH வந்துடும். ரிமைனிங் ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா CH2 இருக்கு. CH2 CH2. இதுக்கு பேர் தான் அசிட்டால்டால்னு சொன்னேன். இந்த அசிட்டால்டால் நம்ம ஹீட் பண்றோம், வெப்பப்படுத்துறோம். அப்படின்னா வெப்பத்துல என்ன ஆகும் நமக்கு? ஜெனரலா வெப்பப்படுத்தினா என்ன ஆகும் நமக்கு? வாட்டர் வெளியே போகும். வெப்பப்படுத்தும் போது என்ன வெளியே போகும்? நீர் வெளியே போகும். ஸோ நீர்னா என்ன? ஒரு H ஒரு OH, ஒரு H பிளஸும் ஒரு OH மைனஸ் சேர்ந்தாதான் நமக்கு நீர். அப்ப இந்த OHம் இந்த இடத்துல இருக்கிற ஹைட்ரஜன், இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன், ஸோ இந்த OHம் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து வெளியே போகும். மிச்சம் என்ன இருக்கு நமக்கு? CH3 CH. இந்த OH போனதுனால இங்க டபுள் பாண்ட் வந்துடும். இங்க ஒரு ஹைட்ரஜன் வெளியில போயிடுச்சு வாட்டருக்கு, இன்னும் ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்ப CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CHO. இது வந்து குரோட்டோனால்டிகைட். என்ன பேர் இதுக்கு நமக்கு? குரோட்டோனால்டிகைட். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. ஸோ நமக்கு ஆல்டால் குறுக்க வினைனா என்ன, அதோட வழிமுறைகள் என்னன்றது ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கட்டும். நம்ம சூர்யா நீட் அகாடமி சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் 12 இயர்ஸாக இருக்குது.
நம்ம சூர்யா நீட் அகாடமியில் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியமில் தனித்தனியாக நீட்டுக்கான ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் பயிற்சிகள் நடைபெறுது. உங்களுக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேங்க்யூ.